சஹீ முஸ்லிம்ல 4937 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை செய்யறாங்க, ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது நாஃபக ஹல்லலான்னு வர்றாங்க. ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார், தன்னைத்தானே தான் முனாஃபிக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ எதிரில் அபூபக்கர் சித்திக் வர்றாங்க. அவங்க பார்த்து சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஹல்லலாவை ஏன் இப்படி சொல்றீங்க? அப்போ சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க, நாம ரசூலுல்லாஹ்வுடைய சபையில போய் இருக்கிறோம், நபிகள் நாயகத்துடைய சபையில போய் இருக்கும்போது யுதக்கிருனா பின் நாதி வல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நமக்கு நினைவு ஊட்டுறாங்க. சொர்க்கம் எவ்வளவு இன்பமா இருக்கும், நரகம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும், இதை பற்றியதான் நபிகள் நாயகம் நமக்கு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நாம் ஆயிடுறோம், நபிகள் நாயகம் இந்த சொர்க்க நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும் போது ஹத்தா க அண்ணா ரவ்யு ஐனின், நாம் கண்ணால் பார்ப்பதை எப்போ நமக்கு ஆயிருது, அப்படியே அந்த சொர்க்கம் கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது, நரகம் கண்ணுக்கு முன்பாக வந்த மாதிரி இருக்குது. ஆனா நாம ரசூலுல்லாஹ் விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னோம்னா வீட்டுக்கு போறோம், ஆஃபஸ்னல் அஸ்வாஜவுல் அவுலாத் வல் ஐயாத், மனைவிமார்களோட நாம் என்ன செய்யறோம், அவங்களோட கொஞ்சிறோம், தமாஷ் பண்றோம், பிள்ளைகளோட கொஞ்சி விளையாடுகிறோம், பொழுதுபோக்கான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்றோம். இப்படி ஈடுபடும் போது ஃபனசீனா கசீரன், அதிகமான விஷயம் நம்ம மறந்துடுறோம். நரகத்தை பற்றிய அந்த பயம் நம்மள்ட்ட இருக்க மாட்டேங்குது, நரகத்தை பற்றிய பயம் இல்லாமல் போயிடுது, சொர்க்கத்தை பற்றி ஆசை இருக்க மாட்டேங்குது. நம்முடைய மனைவி, நம்ம புள்ள, நம்முடைய பொழுதுபோக்கு, இதுதான் நமக்கு பெரிதாக தெரிகிறது. இந்த மாதிரி இருந்தால் முனாஃபிக் தனம் தானே, நயவஞ்சகத்தனம் தானே. நயவஞ்சகத்தனம் என்றால் உள்ளத்தில் ஈமான் இருக்காது, வெளியில ஈமான்தாரி மாதிரி நடிக்கிறது. அப்போ அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, எனக்கும் அப்படித்தான் இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்துக்கு அடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஈமானில் உயர்ந்தவராக சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கும் அப்படித்தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்றாங்க, நம்ம கண்ணால பார்க்குற மாதிரி இருக்குது, நரகத்தை பற்றி சொல்லும்போது ஒரு பயம் ஏற்படுகிறது. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு மனைவி மக்களோடு நாம பழகும் போது அதையெல்லாம் நம்ம மறந்து விடுகிறோம், அந்த பயம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவனே நபிகள் நாயகிட்ட வர்றாங்க. நபிகள் நாயகிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி தன்மை எங்கள்கிட்ட இருக்குது, உங்க பக்கத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தை பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. வீட்டுக்கு போய் மனைவி மக்களோட நாம அவங்களோட கொஞ்சும் போது, பழகும் பொழுது, பொழுதுபோக்கான காரியங்களை ஈடுபடும் பொழுது இதையெல்லாம் நாங்கள் மறந்து விடுகிறோமே அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ, இன்னலோ ததுமூன அலாமா தகூனூன இந்தி, நீங்க எனக்கு முன்னாடி எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் இருந்து கொண்டிருந்தால், வபி திக்ரி, நீங்க எப்போதும் இறை நினைவிலேயே இருந்து கொண்டிருந்தால், லசாஃபஹத்துக்குமுல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும், உங்க படுக்கையில உங்களோட முசாஃபா செய்ய வேண்டிய மலக்குமார்கள் தான். எப்போதுமே திக்ரில் ஒரு புது மாப்பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, கல்யாணம் கட்டி கொடுத்தா புது மாப்பிள்ளையா இருக்கணும். அவர் பெட்ரூம்ல போய் நல்ல தலப்பாவை கட்டிக்கிட்டு திக்ரில் இருந்தா வச்சுருங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் திக்ரில் இருந்தா வச்சுக்கிடுங்க. வந்த மனைவி என்ன செய்வா, புது மனைவி, அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா, எனக்கு இன்னைக்கு நாளைக்கே குலா விட்டுருங்க, இவர் சாமியாருக்கு போய் என்ன செஞ்சிட்டீங்க, கட்டி கொடுத்துட்டீங்க, அந்த மாதிரி நிலைமை உண்டாயிரும். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீங்க வீட்டில் போய் இருந்தா உங்க படுக்கையில உங்கள்ட்ட முசாஃபா செய்யறது மனைவி வராண்டா, மனைவி தேவை கிடையாது, மலக்குமாக என்ன செய்வாங்க, உங்கள்ட்ட முசாஃபா செய்வார்கள். நீங்க செல்லக்கூடிய பாதைகளிலும் படுக்கை அறைகளிலும் மலக்குமார்கள் தான் உங்களோடு கை குலுக்குவார்கள். வலாக்கின் யா ஹல்லலா சாஅத்தம் சா, ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்ல, ஹல்லலாவே ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும், ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும், ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. நாம ஒரு தடவை நரகத்தை பத்தி கேட்கும் போது பயம் வரும், திரும்ப வீட்டுக்கு போய் மனைவி மக்களோடு பழகும் போது வாழ்க்கை என்னடா செய்யறது, பிள்ளை எப்படிடா படிக்க வைக்கிறது, எதெல்லாம் சொர்க்கம் நம்ம தான் செஞ்சிடும் அடிவட்டு. திரும்ப பள்ளியாசலுக்கு வரும்போது ஆஹா சொர்க்கம் இருக்குது, நம்ம மறுமை இருக்குது, அதுக்கு தயாராகணும். இப்படிதான் வாழ்க்கை ஓடும். நம்ம அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், மறுமையை பற்றி ஒரு சிந்தனை ஏற்படும். இந்த சபையை விட்டு போகும்போது தொழில்துறை, வீடு, மனைவி, இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறதியை இந்த உலகம் இயங்குவதற்குரிய ஒரு கிஃப்டா அல்லாஹ் செய்திருக்கின்றான், வைத்திருக்கின்றான். அதுபோன்று இந்த இயல்பான மறதி இருக்கு பாருங்க, இந்த இயல்பான மறதியில் நாம் ஒரு செயலை செஞ்சிட்டோம் சொன்னோம்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன்,
உண்மையிலேயே நாம் மறந்து ஒரு செயலை செய்து விட்டால் இயல்பான மறதி, அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவுல 286 வசனம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய வசதிக்கு அதிகமாக அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். சக்திக்கு மீறி அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். லஹாமா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அது செய்த நன்மை தான் அதற்குரியது, அது செய்த தீமை தான் அதற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் துவா செய்ய சொல்கின்றான். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 199வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்படி துவா செய்ய சொல்லி கொடுக்குறான்? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது அறியாமல் தவறு செய்து விட்டாலோ. தவறுல 2 தவறு இருக்குது. தப்புன்னு தெரியாமல் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் என்ன செஞ்சாரு, அவரு அமெரிக்கன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. ஏறத்தாழ 10 வருஷமோ 12 வருஷமோ பன்றி வச்சு சாப்பிட்ருக்காரு. அவருக்கு அங்கே அதெல்லாம் சமைப்பாங்கன்னு அவருக்கு தெரியல. 12 வருஷம் அவர் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ட ஒரு தடவை ஏதோ ஒரு பேச்சில் அமெரிக்கன் கம்பெனியில் எல்லாமே அந்த அமெரிக்கர்கள் சாப்பிடுவது பன்றி இறைச்சி என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. பன்றி இறைச்சி ஹராம்னு அவருக்கு தெரியும். ஆனால் எந்த அறிவு அவருக்கு இல்லை. நம்ம இந்த வேலை பார்க்குற ஆட்கள் வந்து பன்னிக்கறி சாப்பிடுவாங்கிற அறிவு அவருக்கு இல்லை. பல வருஷம் அவர் என்ன செஞ்சிருக்காரு, சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்ட உடனே பதறி போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டவொடனே, இப்படியா அமெரிக்காக்காரங்க பன்னிக்கறி சாப்பிடுவாங்களோ, நான் இது ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அவங்க ஏற்று நிற்கிறாங்க, பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. உடனே ஃபோன் போட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி பல வருஷம் நான் பன்றி இறைச்சி சாப்பிட்ருக்கேன், எனக்கு அல்லாஹ் தண்டிப்பானா? குற்றம் கிடையாது. நாம் தெரியாமல் செய்த பாவத்தை அல்லாஹ் எப்படி தண்டிப்பான்? அறியாமல் செய்யக்கூடிய குற்றத்துக்கு அல்லாஹ் என்ன கிடையாது, தண்டனை கிடையாது. அப்போ அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கின்றான், நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது அறியாமல் தவறித்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்லி கொடுத்தான். சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் மறதியாகவோ அறியாமலோ தவறு செய்து விட்டால் உங்களை தண்டிக்க மாட்டேன். அப்ப நம்ம மறதியா செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு பாருங்க. மறதியாக ஒரு மனுஷனுக்கு நாம உயிர் உடைமையில பாதிப்பு உண்டாட்ட பரிகாரம் செய்யலாம், ஆனா தண்டனை கிடையாது. மறதியாக இறைவனை செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் நாம தப்பு செஞ்சிட்டோம்னா அங்க தீமையும் கிடையாது, தண்டனையும் கிடையாது. ஆனா மறதியா மனிதனுக்கு பாதிப்பு உண்டாயிட்டோம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கல் எடுத்து என்ன செய்றீங்க, ஒரு பழத்தை பறிப்பதற்காக கல்லை விட்டு அடிக்கிறீங்க. அந்த கல் பழத்தை போய் பறிக்காம ஒரு ஆள் மண்டையில போய் மண்டையை பிறந்துடுச்சு. இப்ப நமக்கு தீமை எழுதப்படாது, அவருக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நம்ம என்ன செய்யணும், பரிகாரம் செய்யணும். அதுக்கு அவருக்கு என்ன செலவோ நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அது இஸ்லாமிய நாட்டில் அது உண்டு. ஆனால் வேண்டுமென்றே ஒருவரை காயத்தை உண்டாக்கினா நமக்கு எவ்வளவு பெரிய பாவம் எழுதப்படுமோ அந்த பாவம் என்ன செய்யப்படாது, தெரியாம செஞ்சா எழுதப்படாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம மறதியாக செய்யக்கூடிய குற்றங்களை அல்லாஹ் பெரிதாக எடுத்து அதை குற்றமாக அல்லாஹ் கருத மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி அல் ஹதஅ வ நிஸ்யான வ மா உஸ்துக்ரிஹு அலைஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் மறதியால் செய்த பாவங்களையும் அவர்கள் தெரியாமல் செய்த பாவங்களையும் நிர்பந்திக்கப்பட்டு செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஒரு ஆணை செய்றாரு, கழுத்துல கத்திய வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான், இல்லைன்னா கழுத்தை அறுத்துருவான். உள்ளத்துல வந்து நம்ம தௌஹீதுடைய எண்ணம் இருக்குது, உயிர் பிழைக்கிறதுக்காண்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்றான் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நம்ம முஷ்ரிக் ஆக மாட்டோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்மா ரலியல்லாஹு அவங்கள வந்து எதிரிகள் கொடுமைப்படுத்தி அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ் திட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் போது உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது, என்னுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் கிடையாது, வேதனை தாங்க முடியாமல் சொன்னேன். அப்ப அல்லாஹ் ஆயத்து இறக்கி வைக்கின்றான், ஃபமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மயின்னும் பில் ஈமான். யாருடைய உள்ளத்துல ஈமான் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில நிர்பந்திக்கப்பட்டு குஃப்ரான வார்த்தையை சொல்றாங்களோ அவர்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன, நாம மறதியா செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், நிர்பந்திக்கப்பட்டு செய்யக்கூடிய பாவங்கள், இதை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டாங்க. நாம தொழுகிறோம், சில நேரங்களில்
கரெக்டா எல்லா நாளுமே வக்துல தொழக்கூடியவங்களுக்கு தொழும் பொழுது ஒரு தொழுகையை மறந்துட்டோம். இப்ப கரெக்டா டெய்லி வக்துல தொழுகிறாங்களா இல்லையா? அவங்க ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை மாட்டி தொழ முடியாம போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அசர் தொழுகையை தொழாமல் இருந்திருப்பாங்க, மகரிப் பிறகு தான் ஞாபகம் வரும். அப்போ இஸ்லாம் சொல்லி நபிகள் சொல்லி காட்டுறாங்க. சஹீ முஸ்லிமில் 1102 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் நசிய சலாத்தன் ஃபல்யு சல்லிகா இதா தக்கரஹா. யார் ஒரு தொழுகையை தொழ மறந்து விட்டாரோ அவர் ஞாபகம் வந்தவுடன் தொழுது கொள்ளட்டும். இப்போ ஒரு நாள் இஷா தொழ மறந்துட்டாரு, 2 நாள் கழிச்சு அவர் ஞாபகம் வருது, ஆகா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இஷா தொழ மறந்துட்டோமே, அப்ப என்ன பரிகாரம்? எப்ப நமக்கு ஞாபகம் வருகிறதோ உடனே தொழுகிறோம். நபிகள் சொல்றாங்க, லா கஃபாரத்தலஹா இல்லாத அழிக்க, அதை தவிர அதுக்கு வேற பரிகாரம் கிடையாது. நம்ம மறந்து விட்டால் ஞாபகம் வந்தவுடன் தொழுவது அதுக்குரிய பரிகாரம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை விடுவது பயங்கரமான ஒரு பாவம். யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறானோ, மன் தரக்க சலா, எவன் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் காஃபிராகி விட்டான். காஃபிர் என்ன அர்த்தம்? நன்றி கெட்ட பாவி. இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காஃபிர் கிடையாது, அவன் நன்றி கெட்ட பாவி அப்படிங்கிற அர்த்தத்தை நான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு தொழுகையை வேண்டுமென்றே விடுவது அவ்வளவு பெரிய குற்றம். மன் ஃபாத்தத்து சலாத்துல் அஸ்ர், யாருக்கு ஒரு அசர் தொழுகை தவறி விட்டதோ ஃபக அன்னமா உத்திர அகலுவோ மாலுகு, அவன் தன்னுடைய செல்வத்தையும் குழந்தையும் இழந்தவனை போன்றவன். நம்முடைய செல்வமும் நம்முடைய பிள்ளை குட்டிகளும் குடும்பமும் ஒட்டுமொத்தமாக அழிந்து போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு உண்டாக்குமோ அவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு மறுமையில உண்டாகும். ஒரு அசர் தொழுகையை வேண்டுமென்றே விட்டால், அப்ப தொழுகையை விடுவது அவ்வளவு பெரிய பாவம். ஆனா அதே தொழுகையை நம்ம மறந்து போய் விட்டோன்னு வச்சுக்கிடுங்க, இஸ்லாம் செய்ய குற்றம் கிடையாது. நீங்க தொழுகையை மறந்துட்டீங்களா, ஞாபகம் வரும்போது தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்றாங்க, நமக்கு அதை சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில 1222 செய்தியா பதிவு செய்யப்பட்டது. எப்பொழுதுமே நாம தொழுகைக்காக வந்தவுடனே நமக்கு பல சிந்தனைகள் ஏற்படும். தொழாமல் இருக்கும் நமக்கு அந்த சிந்தனை ஏற்படாது. இப்போ பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் பயான் கேட்போம், யாருக்கா ஒரு ஆள் தான் வெளிப்புற சிந்தனைகள் இருக்கும். ஆனால் தொழுகைக்கு வந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, அங்கே இமாம் ஓதுவார், நமக்கு பல சிந்தனைகள் வரும். இது ஷைத்தான் காரணம். நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. பாங்கு சொல்லும்போது ஷைத்தான் என்ன செய்வான், காற்று விட்டு கொண்டு ஓடுவான். பாங்கு சொல்லி முடிச்சவொடனே திரும்ப பள்ளியாசலுக்கு வந்துடுவான், தொழுமிடத்திற்கு வந்துடுவான். திரும்ப இக்காமத் சொல்லும் போதும் ஓடி விடுவான். திரும்ப இக்காமத் சொல்லி முடிச்சவன அவன் தொழக்கூடியவனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கு மத்தியில் நுழைந்து அவன் சொல்லுவான், உதுக்கூர் கதா, அதை நினைச்சு பாரு, எது நினைச்சு பாரு, இப்படி ஷைத்தான் செய்வான். நாம நினைக்காத விஷயங்களை எல்லாம் நமக்கு உண்டாக்கிட்டே இருப்பான். நம்ம வாழ்நாள் அப்படி சிந்தனையே வந்திருக்காது. அவர் அப்படி தக்பீர் கட்டவன நயாக்கரா நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கும், அப்பதான் நயாக்கரா நீர்வீழ்ச்சியை பற்றி யோசித்தே இருக்க மாட்டார். தக்பீர் கட்டணும் அவனுக்கு என்ன செய்யும், அமெரிக்காவில் இருக்காம பயங்கர காஷ்மீர் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இந்த சிந்தனை எல்லாம் எங்கே தான் வரும், தக்பீர் கட்டணும்னு வரும். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஷைத்தான் அந்த மாதிரி செய்வான், உங்களுக்கு பல சிந்தனைகளை உண்டாக்குவான். எந்த அளவிற்கு ஹத்தாலா எதிரி கம்சல்லா, எத்தனை ரக்காத் தொழுதோம் என்று கூட சில நேரங்கள் நம்ம அறியாமல் போய் விடுவோம். அப்போ இதா ஃபாயில் அஹதுக்கும் தாலிக்க, அந்த மாதிரி எத்தனை ரக்காத் தொழுதீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட்டால் எது உறுதியான எண்ணிக்கையோ, இப்போ 3 4 பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, 3 கன்ஃபார்ம், அப்போ நம்ம 3 தொழுதும் எடுத்துக்கொள்ளணும். 2 3 பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, அதில் உறுதியான நம்பர் 2, நம்ம 2 தொழுதும் வைத்துக்கொள்ளணும். வைத்துக்கொண்டு மீதி 2 ரக்காத் நம்ம தொழுவோம். இப்படி நாம தொழும் பொழுது சில நேரங்களில் அது 5 ரக்காத்தா கூட என்ன செய்யலாம், ஆகலாம். அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க எத்தனை தொழுதீங்க அப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டால் எது உறுதியான நம்பரோ அதை எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் மீதி ஒரு ரக்காத்தை தொழுது கொள்ளுங்கள். தொழுத பிறகு 2 சஜிதா நாம செய்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்முடைய தொழுகையை இரட்டைப்படையாக ஆக்கிவிடும். நீங்க நாம உண்மையிலேயே 5 தொழுதும் வச்சுக்கிறீங்க, இந்த 2 சஜிதா அது ஒரு ரக்காத் ஆகி நமக்கு இரட்டைப்படையாக ஆக்கிடும். அது உண்மையிலேயே நம்ம 4 தான் தொழுது இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் இந்த 2 சஜிதா ஷைத்தானுக்கு அது மூக்கறுப்பாக ஆகிவிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப மார்க்கத்தில் மறதிக்கான சஜிதா என்று கூட ஒரு சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அத்தஹியாத் உட்கார மறந்து விட்டால் எத்தனை ரக்காத் நம்ம கூட்டி குறைச்சி தொழுதுங்கிற பிரச்சனை ஏற்படும் பொழுது நீங்க மறதிக்கான சஜிதாவை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபிகள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று
தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இது போன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாஹ்வின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சத்திய குரானை உள்ளத்தில் ஏந்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக திருச்சியில் அத்தக்வா ஹிப்லு மதர்சா நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு 30 மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஹிப்லு மதர்சாவில் இந்த ஆண்டு 30 பேர் தேர்ச்சி பெற்று சேர்க்கப்பட உள்ளனர். தங்கும் வசதி, தரமான உணவு வழங்கப்படுகிறது. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வைத்து பாடம் நடத்தப்படுகிறது. உலக கல்வியும் வழங்கப்படுகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس. இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்து ஹிப்லு மதர்சா தொய்வில்லாமல் நடைபெற உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஒரு மாணவனுக்கு ஆகும் செலவு ரூபாய் 6250 ரூபாய். உங்கள் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே நேரத்தில் நாம இயல்பா ஏற்படக்கூடிய மறதி இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்களை நாம மறக்க கூடாது. அதை ஞாபகம் வைக்க என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். மனிதன மறதி ஏற்படும். ஆனா எல்லா நேரங்களையும் தொழுகையை மறந்துகிட்டே இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களையும் முக்கியமான விஷயம் செய்யக்கூடாது, மறந்து கொண்டே இருக்கக்கூடாது. சிலர் இந்த மறதியை நன்மைகளை செய்யாமல் இருப்பதற்குரிய ஆயுதமான செய்ய பயன்படுத்துவாங்க. எதை கேட்டால் நான் மறந்துட்டேனே, நீ அவருக்கு உதவி செய்யணும்னு சொன்னியப்பா, சொன்ன மறந்துட்டேன். அவருக்கு மறதிங்கிறது என்ன செய்றாரு? நன்மையான காரியங்களை செய்யாமல் இருப்பதற்குரிய ஆயுதமாக பயன்படுத்துவது என்பது அது சரியான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ இந்த மறதி இருக்கு பாருங்க, இந்த மறதி நான் சொன்ன இன்னொரு அர்த்தம் என்ன? வேண்டுமே நமக்கு தெரியும் இது பாவம் அப்படின்னு தெரியும். அந்த பாவத்தை போய் நம்ம தெரிந்து கொண்டு அந்த பாவத்தை போய் செய்வோம். இந்த மாதிரி காரியத்துக்கும் மறதின்னு என்ன செய்யப்பட்டு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத் அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 68வது வசனத்தில், இப்போ ஒரு சபையில் பாவமான காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு சினிமா தேட்டரு, பாவம்னு தெரியும். ஒரு மார்க்கெட் தடுத்து இருக்குது, இது ஆபாசம், இது அசிங்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்து கொண்டு என்ன செய்வார்கள்? அந்த சபையில் போய் அமர்ந்திருப்பார்கள். பாவமான காரியங்கள் நடக்கக்கூடிய சபையில் போய் அமர்ந்திருப்பார்கள். இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வைதா ராய்தல்லதீன யகூதுன ஃபி ஆயாத்தினா, நபியே நம்முடைய வசனங்களை மறுக்கிறார்களே, வசனங்களை வேடிக்கையாக விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார்களே,
அவர்களை கண்டால் ஃபாரில் அணுகும், நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். ஒரு பாவமான காரியம் நடக்குன்னு சொன்னோம்னா இருட்டுக்குங்கிற பேர் என்ன செய்வாங்க, ஹூன்னு மொத்தமாக கூத்தடிப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதத்தான காரியங்களை செய்வார்கள். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தில் எது தடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவர்களை கண்டால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். எது வரைக்கும்? ஹத்தா யகூலு ஃபி ஹதீஸின் கைரி, அவங்க வேறு பேச்சுக்கு வர்ற வரைக்கும், வேறு நிகழ்ச்சிக்கு வர்ற வரைக்கும். அந்த பாவத்தில் அவங்க செய்யணும் பங்கெடுக்க கூடாது. அவங்க அதை விட்டு வந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, அப்ப நம்ம அவங்களோட என்ன செய்யலாம், தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். வைம்மா யுன்சி என்னக்க ஷைத்தான், ஷைத்தான் உனக்கு மறதியை ஏற்படுத்தி விட்டால், அப்ப நாம மறந்து போய் பாவம் தான் தெரியும், அதுக்கு நரகம் இருக்குது, இது பாவம் தெரியும், தெரிந்து கொண்டே நாம் அந்த நிகழ்ச்சியில போய் கலந்து கொண்டா இந்த மறதி என்பது மறந்து போய் கலக்கிறது கிடையாது. பாவம் இவருக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தெரியும், இருந்தாலும் அவருடைய ஹவா நஃப்ஸ் ஷைத்தான் வழிகெடுத்து அந்த நிகழ்ச்சியில போய் கலந்து கொள்வான். அப்ப நீங்கள் ஷைத்தான் உங்களுக்கு மறக்கடித்து விட்டால் ஃபலா தகுத் பஅத ذிக்ரா, உமக்கு ஞாபகம் வந்த பிறகு அங்கே உட்காராதே. போய் உட்கார்ந்துட்டோம், உட்காரும் போதே நம்ம உட்கார்ந்துருக்க பாவம்ல, இது குர்ஆன்ல தடுத்து இருக்குது, அல்லாஹ் தடுத்து இருக்கிறானே, இது பெரிய சிக்கல் ஆயிருமே, அப்படி நமக்கு வந்த பிறகு நம்ம அங்கே உட்காரக்கூடாது. அல்லாஹ் அந்த மாதிரி சிந்தனை நமக்கு தருவான். அப்படி மாது கௌமில் ஆலிமீன், அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வந்த பிறகு அந்த அநியாயக்கார மக்களோடு என்ன செய்யாதீர்கள், உட்காராதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இவர் உத்தரவாதம் கொடுக்கின்றான். என்ன உத்தரவாதம்? இப்ப நாம குர்ஆன் ஆயத்தை ஓதுறோம் வச்சுக்கிடுங்க, நம்ம அதை மறந்துடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஓதி காட்டின உடனே ஒரு தடவை தான் ஜிப்ரீல் ஓதி காட்டுவார், உடனே மனசுல பதிஞ்சிடும். நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்றோமா இல்லைங்களா, அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் யாரு கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு கிடையாது. ஆரம்பத்தில் அப்படி கஷ்டப்பட்டாங்க. ஜிப்ரீல் ஓதி காட்டும் போதே அவங்க ஓதி காட்டுறதுக்கு முன்னாடி மனசுல பதியணுங்கிறதுக்காண்டி ரசூல் என்ன செய்வாங்க, ரொம்ப வேக வேகமா நாவு அசைப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லி தஅஜல பிஹி, நபியே அதை உன்னுடைய மனதில் பதிய வேண்டும் என்பதற்கு அவசரப்பட்டு நாவை அசைக்காதே. இன்ன அலைனா ஜமாஹு வ குர்ஆனஹு, அதை உம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பது, ஒன்று சேர்ப்பதும் உம்மை ஓத வைப்பது நம்மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்ஆனை கொண்டு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்க வச்சுக்கிடுங்க, நம்மில் யாருமே ஒரு 10 பக்கத்தை ஓதி காட்டும்போது உடனே நமக்கு பதியாது. அந்த ரசூலுல்லாஹ்க்கு அந்த வஹீல என்ன விஷயம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை ஓதி காட்டினால் அப்படியே பசுமர தாணி போல ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் பதிந்து விடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் அஅலாவுல, சனுக்ரிஉக ஃபலா தன்சா, நபியே நாம் உமக்கு ஓதி காட்டுவோம், நீர் மறக்க மாட்டீர். அப்படி என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு ஒரு சில வசனங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் மறக்கும். அந்த ஓதி காட்டின உடனே ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் பதியுதா இல்லைங்களா, அது மறக்காது. சஹாபாக்களுக்கு வஹி எழுத சொல்லுவாங்க, வஹியெல்லாம் எழுதுவாங்க, அப்போதான் ரசூலுல்லாஹ் மறக்காது. வாழ்நாளில் அதற்கு பிறகு ஒரு சில நேரங்களில் ஒரு சில வசனங்கள் விடுபட்டு அதை கூட அல்லாஹ் ஞாபகப்படுத்தி இருக்கின்றான். இங்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மறதி என்ன, ஜிப்ரீல் ஓதி காட்டினவுடனே அப்படியே என்ன செஞ்சிடும், மனதில் பதிந்து விடும். அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த முயற்சியும் பண்ண வேண்டியது கிடையாது. அப்ப இப்படி ஒரு பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருந்தான். நாம் உமக்கு ஓதி காட்டுவோம், நீர் என்ன செய்ய மாட்டீர், ஒருபோதும் மறக்கவே மாட்டீர். அப்ப நம்ம மறக்காம இருக்க நமக்கு ஒரு பாக்கியம். இப்ப குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள்லாம் நாம மனசுல பதிஞ்சிருக்குன்னு வச்சுக்கிடுங்க, யார் எந்த கேள்வி கேட்டாலும் நாம அதை நமக்கு அந்த மனதில் நன்றாக பதிந்திருந்தா என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். ஆனா இன்றைய காலத்துல இந்த செல்போன் இருக்காது பாத்தீங்களா, இது மனிதர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக ஓய்த்து விடுகிறது. எப்படின்னா, பொதுவாக நாம ஒரு புக்கை வச்சு படிக்கும் போது வரிக்கு வரி ஊன்றி படிப்போம். ஒரு புக்கை படிச்சு படிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அப்படியே அதை ஊன்றி நாம படிப்போம். இப்போ அதிகமாக பத்திரிகை படிக்கக்கூடியவங்க அவங்க வாசிக்கக்கூடிய ஸ்பீடுக்கும் அவ்வப்போது பத்திரிகை படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க வாசிக்கக்கூடிய ஸ்பீடுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் சில பத்திரிகை ஆசிரியர் என்ன செய்வாங்க, 100 பக்கத்தை ப்ரூஃப் பார்க்க கொடுப்பாங்க. 100 பக்கத்தை என்ன செய்வாங்க, அரை மணி நேரத்தை பிழை திருத்தம் எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிருவாங்க, அரை மணி நேரம் தான் 100 பக்கத்தை பிழை திருத்தம் பண்ணிடுவாங்க. எங்கே சந்தி பிழை, அங்கே என்ன இருக்கு, அங்கே என்ன இருக்கு. இந்த ட்ரைனிங் எப்படி வரும்னு சொன்னோம்னா, அதிகமாக நாம புத்தகத்தை பார்த்து படிக்கும்போது நமக்கு அது ரீடிங் ஸ்பீடு ரொம்ப வேகமாக நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். டக்குன்னு விளங்கி கொள்ளக்கூடிய திறமை நமக்கு என்ன செய்யும், வரும். அதே நேரத்தில் இப்போ செல்போன் என்னாச்சு, அப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அப்படி தட்டி விட்டுறாம இப்படி தட்டி விட்டு
மனிதர்கள் வந்து எந்த ஒன்றையும் ஒரு ஆழ்ந்த கவனம் இன்மைது வராது. அப்படி மனிதர்கள் ஆயிட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அப்படி பார்த்துட்டு இப்படி தள்ளி விட்டு என்ன ஆயிடுச்சு, அதிகமான மனிதர்களுக்கு எந்த மாதிரி வியாதி ஆகிப்போச்சு, எந்த ஒன்றையும் ஆழ்ந்த கவனத்தோட ஊன்றி பார்க்குறோமா இல்லைங்களா, அந்த தன்மையை வந்து இந்த செல்போன் என்ன செஞ்சிருச்சு, இது வந்து இல்லாமல் ஆக்கிடுச்சு. அப்போ நாம் இந்த மாதிரி விஷயங்கள் மறக்காமல் இருக்குது பாருங்க, இது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு பாக்கியம். மறதியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சஹீஹுல் புகாரில 119வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அஸ்மோ மின்க ஹதீஸன் கசீரா, நான் உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஹதீஸை நான் கேட்கின்றேன், அன்சாஹு, நான் அதை மறந்து விடுகிறேன். நிறைய செய்தியை கேட்கிறோம் ஆனால் மறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அவருக்கு ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. நபிமாக செய்யக்கூடிய அற்புதம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டுதான். உங்களுடைய மேலாடை மேலே துண்டு போட்டிருக்காங்க, அதை விரிங்கிறாங்க. அதை அபூ ஹுரைரா விரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, தன்னுடைய கையை வச்சு அள்ளி போடுறாங்க. அள்ளி போட்ட பிறகு நபிகள் என்ன செய்றாங்கன்னா, அதை வந்து நெஞ்சோடு நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா என்ன செய்றாங்க, நெஞ்சோட அணைத்துக் கொள்றாங்க. அணைத்து கொண்டோன்னு சொல்லி காட்டுறாங்க, ஃபமா நசீத்து ஷையம் பாதம், அதுக்கு பிறகு என்ன செய்யல, எந்த ஒன்றையுமே நான் மறக்கவில்லை. இன்றைய ஹதீஸ்களை அறிவிச்சதில் அதிகமான நபி மொழிகள் இன்றைக்கு நமக்கு யார் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது, அபூ ஹுரைரா மூலமாக தான் கிடைத்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம், அவங்க மறக்காம இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் செய்த ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை. அப்ப மறக்காம இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தானே, மறக்காமல் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்காக தான் அபூ ஹுரைரா என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, இந்த அற்புதத்தை என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்குது, அபூ ஹுரைரா கிடைக்குது. அதுபோன்று இந்த குர்ஆன் இருப்பாங்க, குர்ஆன் வந்து குர்ஆனை நிறைய பார்க்கலாம், ஹாஃபில்கள் நிறைய பேர், நூற்றுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், நூற்றுக்கு ஒரு 70% ஹாஃபில்கள் குர்ஆனை ஓதி மறந்த ஹாஃபில்கள் தான் இருப்பாங்க. அவர் ஹாஃபிலாக இருந்திருப்பார், ஆனால் எல்லாத்தையும் மறந்துருப்பார். இதுக்கு என்ன காரணம், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நாம் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுக்கிடுங்க, திரும்ப திரும்ப அதை ஓதிக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தால்தான் குர்ஆன் வந்து மனசில் நிற்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, சஹீஹுல் புகாரில 5032வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 31வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமா மசலு சாஹிபுல் குர்ஆனி, குர்ஆனை மனப்பாடம் செய்தவனுக்குரிய உதாரணம் க மசலி சாஹிபில் இபிலில் முஅக்கதா, கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்துடைய உதாரணத்தை போன்றதாகும். ஒரு ஒட்டகம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகம் மாதிரி நாம் அதை ஒட்டகத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும். நாம் அதை விட்டுட்டோம் வச்சு, கடிவாளத்தை விட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அது பாட்டுக்கு என்ன செய்யும், தான் போன போக்கில் அது போயிடும். அது மாதிரி குர்ஆன் வசனங்களை அத்தியாயம் நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம் சொன்னோம்னா அதை மறக்காமல் இருப்ப இஸ்லாம் சொல்லி காட்டுது, திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த குர்ஆனோடு என்ன செய்யணும், தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாம் அதை ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்கு இப்படி ஒரு வழிமுறை நமக்கு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு, பிஸ மாலி அஹதியும் ஐயக்கூல நசீத்து ஆயத்தை கைத்த, குர்ஆனை நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு இந்தந்த அத்தியாயத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன், இந்தந்த ஆயத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தேன், அதையெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படி சொல்றது வந்து உங்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கெட்டது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, வஸ்ததிக்ருல் குர்ஆன், குர்ஆனுக்கு என்ன செய்யுங்க, அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொண்டே நீங்கள் இருங்கள். அதுதான் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்தை விட ரொம்ப வேகமாக உள்ளத்தை விட்டு போகக்கூடியது எது, இந்த குர்ஆன். அப்போ ரசூலை வெறுக்கிறாங்க, நாம் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு மறக்கிறது வெறுக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் மறதி என்ன கிடையாது, சரியானது கிடையாது. அதுக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ணாமல் இருந்து விடவும் கூடாது. யாருடைய உள்ளத்தில் வந்து குர்ஆன் இல்லையோ அது வந்து பாலடைந்த வீட்டை போன்றதாகும். அப்போ அந்த குர்ஆன் மனப்பாடம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும். பல்ஹு ஆயாத்து பையினாத், இது தெளிவான வசனங்கள், ஃபி சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், ஞானம் வழங்கப்பட்டவுடைய உள்ளங்களில் இருப்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய அற்புதமே அது உள்ளங்களில் பாதுகாக்கப்படுவதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது குர்ஆன் வசனங்களை நாம் மறக்காமல் இருப்பதை என்ன செய்யணும், அதோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சூறா மனப்பாடம் பண்ணிட்டோமா, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அதை டெய்லி நாம் அதை என்ன செய்யணும், அதை
அதை திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் குர்ஆனை மறக்காமல் இருப்பதற்கு, என்றென்றும் நாம் நினைவில் வைத்திருப்பதற்குரிய ஒரு வழிமுறை. இன்னும் பல விஷயங்கள் இந்த மறதியை பற்றி மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்